ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோட்டு கடைகளில் செய்கிற மாதிரியே சால்னா வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம், கூடவே 5-6 முந்திரி, கொஞ்சமாக கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கூடவே அரை மூடி தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஸ்பைசஸ், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு 2 தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 2லேருந்து 3 விசில் வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான ரோட்டு கடை சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.